அடுத்து நம்ம போகிறது ஆண்டாள் கோயிலுங்க. இது ஆண்டாள் தோன்றிய இடங்க. ஏன்னா பிறந்த இடம். இந்த தோட்டத்தில் தான் அவங்க கண்டெடுத்தாங்களாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா, இந்த படிக்கட்டு ஏறி வந்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் மேலே இருக்காருங்க. பொறுமையாக பார்ப்பீங்க. தூண்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். மேலே அந்த இடத்துல நிறைய ஓவியங்கள், கலை மிகுந்த சிற்பங்கள், அப்புறம் வுட்டில் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக அந்த சிற்பங்களை செதுக்கியிருக்காங்கங்க. நீங்கள் அது பொறுமையாக நின்று ரசித்து பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி கலைநயம் மிக்க கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் பெருமையாக தாங்க இருக்குது. இந்த நாட்டில் தான் நம்மளும் பிறந்திருக்கோன்னு ஒரு பெருமை இருக்கும்ல, அதுதான் அது. கோயிலில் மெயின் வீடியோஸோ இதோ அலோட் கிடையாதுங்க. இது ஆண்டாள் பிறந்த இடம், அதோட சார்ந்த இடங்கள், அதை தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். மேலே 2 கோபுர தரிசனம் பார்த்தோங்க. இந்த கோபுரம் தமிழ்நாட்டு சின்னத்தில் இருக்க கோபுரங்க. இது 1300 வருடம் பழமையான கோயிலுங்க. இதோட கோபுரத்தோட அடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1096 அடிங்க. இந்த கோபுரத்தில் சிற்பங்கள் கிடையாதுங்க, வெறும் தூண்களை வச்சு தாங்க இருக்கும் இந்த கோபுரம் பேஸ் பண்ணி. கோயிலில் நடைகள் சீக்கிரமாக சாத்திடுறாங்கங்க. அதனால் நீங்கள் முதல்ல போயிட்டு சாமியை கடகடன்னு கும்பிட்டுருங்க. கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இந்த மாதிரி அழகான தூண்களையோ சிற்பங்களையோ இந்த மாதிரி கோபுரங்களையோ நீங்கள் ரசிக்கலாம். ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அவசர அவசரமாக வராதீங்க. ஏன்னா இது ரசிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வேலைப்பாடுகள்லாம் நின்று நிதானமாக பார்த்தா தான் அதோட கலைநயம், அதுக்காக அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நமக்கு புரியும். இந்த மாதிரி நாட்டில் நம்ம வாழ்கிறோன்றது பெரிய விஷயங்க, பெருமையான விஷயங்க. ரிலாக்ஸாக போய் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வாங்க. பாய்.